இந்த அனுதின தியானத்திற்கான வசனம் பாகமங்களின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஜியோட்டோனமி 31:6. நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவளுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார், அவரை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். இதனுடைய காரியத்தை நாம் பார்க்கும்போது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால், God will not forsake you or God will not let you down. இந்த பகுதியிலே சொல்லப்படும்படியான இந்த வசனம் அங்கே யோசுவாவுக்கு சொன்னதும் மோசேக்கு சொன்னதுமான வசனம். இது எமோரிய ராஜா ஆகிய அந்த சீயோனுக்கும் ஓகுக்கும் அவர்கள் தேசத்துக்கு செய்தது போலவே அவளுக்கும் செய்வேன் என்று சொல்லி யோசுவாவோடு சொல்லும்படியான ஒரு காரியம். ஆண்டவர் நம்மோடு கூட சொன்ன வார்த்தைகள், அது நிறைவேறும்படியான வார்த்தைகள், அது எப்பொழுதும் நம்மை ஒருபோதும் கைவிடாத வார்த்தைகளாக இருந்து நம்மை பலப்படுத்துகிற வார்த்தைகளாக அது செயல்படுகிறதா இருக்கிறது. அதைத்தான் இங்கே ஆங்கிலத்தில் சொல்லும்போது பி ஸ்ட்ராங் அண்ட் ஆஃப் குட் கரேஜ், ஆங்கிலத்தில் மிகவும் அடித்த மாதிரி சொல்லுகிறது. ஒரு மனிதனுடைய பலன் எங்கே இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது அவனுடைய இருதயத்திலே அவன் வைத்திருக்கும்படியான அந்த காரியம்தான் அவனுக்கு பலத்தை கொடுக்கிறது. குட் கரேஜ், அதுதான் அவனுக்கு இருக்கிற தைரியம், மன தைரியம். ஆங்கிலத்திலே அது கரேஜ், இந்தியிலே சொல்ல வேண்டும் என்றால் தில் என்று சொல்வார்கள். இருதயத்தில் இருக்கும்படியான பலன் அது அவளோடு கூட இருக்கும்போது அவர்கள் பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்ற ஒரு கவலையும் இல்லாதபடிக்கு, ஏனென்றால் அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார், அதை அவர் செய்வார் என்ற உணர்வுள்ளவர்களாய் எப்பொழுதும் அவர் நம்மை கைவிடாதவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் இஸ் அ லாயல் காட், அவர் உண்மையை நிலைநாட்டுகிறவர் என்ற உறுதியோடு கூட நாம் இருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமேன்.